ஓகே, போதும். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃபு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 3, ஒரு 6-7 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சா பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்குவோம். கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் போடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போது ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு நம்ம நசுக்கி வச்சுருக்கிறத போடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, இன்னும் பேலன்ஸ் இருக்க பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாம் சேர்த்து போட்டுக்கணும் எல்லாத்தையும். இது ஆக்சுவலி தக்காளி சாதம் மெத்தடு தான், பட் ஆனால் பிரியாணி டேஸ்ட் வரும். பேச்சுலர்ஸுக்கு ஈஸியாக ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா இது பண்ணி சாப்பிட்லாம். நான் பேச்சுலராக இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்டு நிறையா செஞ்சு நல்லா வந்திருக்கு அவுட்புட்டும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வதங்கும். கிளறிட்டு உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு. நான் வந்து இப்போ 4 பேருக்கு செய்கிறேன், 2 டம்ளர். அதுக்கு வந்து இவ்வளோ உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுருவோம். ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்குது. ஸோ ஹையிலேயே இருக்கட்டும், நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும். இப்போது இதை கொஞ்சம் மூடி வைப்போம். இப்போ குக்கரை தொடர்ந்து பார்ப்போம்.
தக்காளி வதங்கிடுச்சான்னு. நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் ஒரு கிளறணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா ஒரு 6-7 போட்டிருக்கோம். ஸோ அதிகமாக காரம் போட்டால் சாப்பிட முடியாது. அதனால் லைட்டாக போட்டுட்டு அடுத்தது நமக்கு தண்ணி. குக்கரில் செய்கிறதுனால நார்மல் வீட்டு அரிசி 1க்கு 2 தண்ணி விடணும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 4 டம்ளர் தண்ணி விட போகிறேன். ஓகே, இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்ச வீட்டு அரிசி 2 டம்ளர் இருக்குது, அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இது ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கோம் அரிசி 2 டம்ளரு. இப்போ தண்ணி கொதிக்குதான்னு திறந்து பார்ப்போம். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி வரணும். இல்லாட்டி அரிசி வந்து கட்டி கட்டியாக அப்படியே ஒயிட்டாக இருக்கும். அந்த கலர் எல்லா இடத்துலையும் வராமல் போயிடும். அதனால் ஃபுல்லாக ஒரு கிளறி விட்டுறணும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 90% முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கரை மூடியாச்சு. விசில் போட்டுருவோம். இப்போ நமக்கு 3 விசில் வந்தால் போதும். ஓகே, 3 விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணால் ரெடி. இப்போ நம்மளோட பிரியாணி அல்லது தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விசில் எடுத்துருவோம். வாவ், சூப்பர், பக்காவாக வந்துருச்சு. இதை ஜஸ்ட்டு கிளறி வரணும். அடி பிடிக்கல, ஒன்றும் ஆகலை, சூப்பராக வந்திருக்கு.